திருக்குளமே வாழ்வாய் பேருடனே ஆராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக கலந்து கொண்டு செபித்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாளில் இந்திய திரு அவை, குறிப்பாக தமிழக திரு அவை பொதுநிலையினரின் பாதுகாவலரான புனித தாமஸ் மூர் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய தமிழக ஆயர் பேரவையின் பொதுநிலையினர் பணிக்குழு தலைவர் மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை சார்பாகவும், தமிழக ஆயர் பேரவையின் செயலராக இருக்கிற என்னுடைய சார்பாகவும் திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முன்னாள் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் திரு அவையில் பொதுநிலையினர் பெரும்பான்மையினர் என்பதை விட அவர்களே திரு அவை என்று சொல்லுகிறார். மேலும் திரு அவை ஆட்சியாளரோடு எங்கு உண்மையாக பொதுநிலையினர் உடனிருந்து உழைக்கவில்லையோ அங்கு திரு அவை உண்மையாகவே நிறுவப்படவில்லை, முழுமையாக துலங்கவும் இல்லை என சொல்லலாம் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் நற்செய்தி பணி எண் 21 சொல்லுகிறது. உலகை சார்ந்திருக்கும் பண்பு பொதுநிலையினருக்கு உரியதும் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை சார்ந்ததுமாகும். உலகில் இருந்து கொண்டே உலகை தூய்மைப்படுத்த பொதுநிலையினர் அழைக்கப்படுகின்றார்கள் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பொதுநிலையினர் பாதுகாவலர் ஆகிய தாமஸ் மூர் இங்கிலாந்து நாட்டிலே ஒரு அரசவையிலே உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்கிறார். அதற்காக அந்த நாட்டு அரசருக்கு எதிராகவே அவர் செயல்படுகிறார். எனவே நமக்கு கிடைக்கப்படுகிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி சாட்சிய வாழ்வு வாழ இந்த தமிழக திரு அவையிலே துடிப்புள்ள உயிரோட்டமுள்ள பொதுநிலையினராக வாழ நம் பாதுகாவலர் தாமஸ் மூர் வழியாக ஜெபிப்போம். பொதுநிலையினரின் எழுச்சிதான் திரு அவையின் வளர்ச்சி என்பதை உணர்ந்தவர்களாக நாம் சார்ந்திருக்கிற பங்குகளிலே ஒரு துடிப்புள்ள உயிரோட்டமுள்ள பொதுநிலையினராக பங்கு பணியாளரோடு இணைந்து பயணிக்க நாம் ஜெபிப்போம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற 18 மறைமாவட்டங்கள், மறைமாவட்ட ஆயர்கள், பொதுநிலையினர் பணிக்குழு செயலர்கள், அவருடைய குடும்பங்கள், அவர்கள் முன்னெடுக்கிற பணிகள் எல்லாம் சிறப்பாக அமைய இந்த நாளில் நம்முடைய பணிக்குழு தலைவர் அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த புனிதமான பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை, குறிப்பாக சாட்சிய வாழ்வு வாழ தவறிய நேரங்களை பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எங்களை அடுத்திருப்போரை உடன் பிறந்தவராக மதிக்க தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களிடையே உள்ள மூத்தோர், நலிந்தோர், தேவையில் இருப்போர், இவர்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
அவை பணிகள் எல்லோருக்குமானவை என்பதை மறந்து பங்கேற்பு அமைப்புகளில் பிறரை ஏற்க தவறிய மனநிலைக்காக வருந்துகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு பவுலாகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்று கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏரோதின் கையில் இருந்த ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த
மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர்கள் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கும் இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேல் ஆடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்ததையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுறவு பெற்றவர் போது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான
அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோ. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பழியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தன் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13 முதல் 19 முடிய உள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிடமகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள்
நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் பொதுநிலையினருடைய பாதுகாவலராக இருக்கின்ற தாமஸ் மூரினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அவர் அகில உலக பொது நிலையினருடைய பாதுகாவலர். அவர் இங்கிலாந்து நாட்டில் 1477 ஆண்டு பிறந்து 1535 இறந்தார். அவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக, அவருக்கு மனைவி, ஒரு மகன், 3 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். எனவே 8ஆம் ஹென்றி மன்னன் அவரை அவருடைய செயலக முதல்வராக வைத்து கொண்டான். அவர் அருமையாக செயல்பட்டார். ஆனால் இந்த 8ஆம் ஹென்றி மன்னன் தன்னுடைய முதல் மனைவி கேத்ரீனை விலக்கிவிட்டு, அவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே 2வது மனைவி ஆனி போலின் என்பவரை மணந்து கொள்ள திருத்தந்தையிடத்தில் உத்தரவு கேட்டான். திருத்தந்தை மறுத்துவிட்டார். அப்பொழுது அந்த 8ஆம் ஹென்றி மன்னன் மிகவும் கோபமுற்று, அவன் நான் தான் இந்த இங்கிலாந்து திருச்சபைக்கு தலைவன் என்று அறிக்கையிட்டான். அதை பலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தாமஸ் மூர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், நான் கடவுளுக்கு எப்பொழுதுமே பிரமாணிக்கமாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்ட நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உறுதியாகவே இருந்தார். ஆகவே இந்த 16வது நூற்றாண்டில் இத்தகைய ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு கத்தோலிக்கர் பொதுநிலையினருடைய பாதுகாவலராக நியமிக்கப்பட்டார் திருத்தந்தை அவர்களால். ஆகவே இன்றைக்கு கூட்டொருங்கியக்க திரு அவை அல்லது கூட்டு இயக்க திரு அவை என்ற அந்த ஒரு மைய கருத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். எதற்காக இந்த தாமஸ் மூர் பொது நிலையினருடைய பாதுகாவலராக இருக்கின்றார் என்றால், அவருடைய உயிரோட்டமுள்ள கிறிஸ்துவ வாழ்வு, அவருடைய சாவிலும் அவர் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. அவர் இறுதி வரை அவர் வெட்டுண்டு இறந்தார். ஆனால் அவர் அந்த கிறிஸ்துவை இறுதி வரை அவர் பற்றி கொண்டு வாழ்ந்தவர். எனவேதான் அவரை அகில உலக பொதுநிலையினருக்கு பாதுகாவலராக திருச்சபையானது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்நாள் வரை அவரை கொண்டாடுகின்றது. அவருடைய நாளை பொதுநிலையினுடைய நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். வருகின்ற காலங்களெல்லாம் பொதுநிலையினருடைய பொற்காலம் என்று சொல்லப்படுகின்றது. பொதுநிலையினர் முன்வர வேண்டும். அவர்கள் மையப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டும். அவர்கள் தலைவர்களாக மக்களை வழிநடத்த வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் மாதிரியாக இருக்க வேண்டும். எவ்வாறு தாமஸ் மூர்
தன்னுடைய நம்பிக்கைக்கு மாதிரியாக வாழ்ந்தாரோ அதே போன்று அவர்கள் வாழ வேண்டும். அதே போன்று அவர்களுடைய வாழ்வானது எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். எனவேதான் இன்றைக்கு இரண்டாவது வத்திக்கான் பொதுச்சங்கமானது திருச்சபையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருச்சபை என்ற இரண்டாவது வத்திக்கான் சங்க ஏட்டிலே எண் 9 இறை மக்கள் சமூகம் என்று கூறுகின்றது. இறை மக்கள் சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது யார் யார் கிறிஸ்துவிலே திருமுழுக்கு பெற்றார்களோ அவர்கள் அனைவருமே உண்மையிலேயே அவர்கள் அந்த திருச்சபையாக இருக்கின்றார்கள். இறை மக்கள் சமூகம், திருச்சபை என்பது இறை மக்கள் சமூகம். பொதுநிலையினருக்கு சம மாண்பு, சம உரிமை, அதே போன்று பொதுநிலையினருக்கு சமத்துவம் உள்ளவர்களாக, அடிப்படை சமத்துவம். ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்துவிலே ஒன்று. அவர் பாப்பானவராக இருந்தாலும், இன்று பிறந்து இன்று திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தையாக இருந்தாலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்று. இந்த கூட்டு இயக்க அல்லது கூட்டொருங்கியக்க திரு அவை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு நாம் ஏதோ தனி தீவுகளாக அல்ல, நாம் அனைவரும் ஒரே கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் அனைவரும் இணைந்து நாம் பயணிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் சேர்ந்திருந்தால் மட்டும் போதாது, உயிர் துடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பங்காற்றுபவர்களாக, பங்கை கையளிப்பவர்களாக, பங்களிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்ல, அந்த நற்செய்திக்கு சான்றாகவும் நாம் விளங்க வேண்டும். இன்றைக்கு நாம் திருத்தூதர் பவுல், திருத்தூதர் பேதுரு ஆகிய இருவருடைய அந்த விழாவையும் கொண்டாடுகின்ற வேளையில் அவர்கள் எவ்வாறு நம்பிக்கையை அறிக்கையிட்டார்கள். அதாவது நீரோ மன்னனுடைய அந்த வேத கலாபனையில் அவர்களுடைய அந்த வாழ்வு முடிக்கப்பட்டது. இருவருமே அவர்கள் அந்த வேத கலாபனையிலே இறந்தார்கள். தூய பேதுரு தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியில, மத்தேயு எழுதிய நற்செய்தியில 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் தூய பேதுரு சொல்லுகின்றார். அதாவது மக்கள்லாம் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட நற்செய்தியில 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அவருடைய நம்பிக்கை வாழும் கடவுளின் மகன் என்பதை அறிக்கையிடுகின்றார். அவர் கூறுகின்றார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே என்று அவர் கூறுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த வாழ்வு அந்த கிறிஸ்துவில எவ்வளவு தூரம் வேரூன்றியதாக இருந்தது. அவர்களுடைய அந்த வாழ்வு கிறிஸ்துவை பறைசாற்றியது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வையும் பலியாக கொடுத்தார்கள் என்பதையும் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆகவே இந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ப சுற்றுமடலில், அதாவது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024 மே 9 இந்த சுற்றுமடலை வெளியிட்டார். அந்த சுற்றுமடலில் அவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த செய்தியானது இதுதான். ஆகவே நாம் யாரையும் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய எதிர்நோக்கின் அடையாளங்களாக இருப்பவர்கள் மற்றவர்கள், அதாவது மற்ற நிலையில் உள்ளவர்களை நாம் இணைத்து கொண்டு நாம் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கின்றோம். அதே போன்று திருத்தூதர்கள் பவுல், திருத்தூதர்கள் பேதுரு ஆகியவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் என்பதையும் நம்முடைய நினைவில் கொண்டவர்களாக இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையில் அல்லது கூட்டு இயக்க திரு அவையில் நாம் இணைந்து பயணிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வும் அந்த மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அனைவரோடும் இணைந்து நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற அந்த ஒரு உணர்வை திருச்சபையில் உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு இந்த பொதுநிலையினருடைய ஞாயிறை நாம் கொண்டாடுவோம். நமக்கு மாதிரியாக, நமக்கு பாதுகாவலாக இருக்கின்றவர் ராமஸ்மூர். எனவே அவரையும் நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக நினைவு கூர்வோம்.
அதே வேளையில் அவருடைய வாழ்வு எவ்வாறு சாட்சிய வாழ்வாக இருந்ததோ அதே போன்று நம்முடைய வாழ்வும் சாட்சிய வாழ்வாக இருக்க இறைவனை நாம் வேண்டுவோம். இன்றைய திருப்பலியிலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் பொது நிலையினுடைய பாதுகாவலராக இருக்கின்ற தாமஸ் மூரினுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் பொது நிலையினர் அனைவருக்காகவும் நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுகளில் ஒரு சிலவற்றை இப்பொழுது உம்மிடத்திலே நம்பிக்கையோடு எடுத்து கூறுகின்றோம். எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் அனைவரும் எங்களை கூட்டு இயக்க திரு அவையாக கட்டி எழுப்பிட நேர்மையான அக்கறையுடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஏழை மக்களும் புலம்பெயர்ந்தோரும் சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டோரும் விளிம்பு நிலையில் உள்ளோரும் மாண்புடன் வாழ்வதற்கான நல்ல திட்டங்களை உருவாக்கி அவற்றை துணிவுடன் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அருளை அவர்களுக்கு அளித்திட இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொதுநிலையினரின் பாதுகாவலரான புனித தாமஸ் மூரை நினைவு கூறும் நாங்கள் அவரிடம் நிறைந்திருந்த தளரா மன உறுதியுடன் கூட்டு இயக்க திரு அவைக்கான எங்கள் பணியை எவ்வித சமரசமும் இன்றி தொடர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் உம்மிடத்தில் எழுப்பியுள்ள மன்றாட்டுக்களை கனிவுடனும் பரிவுடனும் கேட்டருள்வீராக. பொதுநிலையினருடைய பாதுகாவலரான புனித தாமஸ் மோரினுடைய அந்த விழாவானது இன்று பொதுநிலையினர் பணிக்குழு, பொதுநிலையினர் பாதுகாவலர் என்ற அந்த ஒரு நிலையில் அவரை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். அவருடைய நம்பிக்கையானது எங்களுடைய நம்பிக்கையாகவும், எது வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் இறைவனுடைய திருவுளமே எங்களில் நிறைவேறட்டும் என்ற அந்த ஒரு மனநிலையானது அவரை போன்று எங்களில் இருக்கவும், எங்களுடைய தேவைகளை நீர் எங்களுக்கு
உமது திருவுள்ளத்திற்கேற்ப அவற்றை கொடுத்து நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழவும் எங்களுடைய நம்பிக்கை ஆளப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவாய். ஊடலும் குருதியும் பழியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலி பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையாளராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய மதுரை உயர்மறை மாவட்டத்தினுடைய திருத்துதரக நிர்வாகி மேதக ஆயர் அந்தோணிசாமி சபரிமுத்து இன்றைய நாளிலே பொதுநிலையினர் ஞாயிறு திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுநிலை பணிக்குழுவினுடைய தலைவர் மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை மற்றும் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித பேதுரு, புனித பவுல் மற்ற திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடக்கூடிய பொதுநிலையினரின் பாதுகாவலராகிய புனித தாமஸ் மூர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம்
இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, நமது பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் மாற விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையினாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு